திருநெல்வேலியில் டவுன் பகுதியில் வசித்து வந்த காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் என்ற பிஜிலி பாய் அதிகாலை தொழுகையை முடித்துவிட்டு அவர் இல்லம் திரும்பி வரக்கூடிய நிலையில் மிக மோசமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த படுகொலையை வன்மையாக மனிதநேய மக்கள் கட்சி கண்டிக்கின்றது. ஒரு வக்ஃபு இடம் தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையில ஒரு பிரச்சனை ஏற்பட்டதாகவும் அந்த பிரச்சனையின் காரணமாக ஜாகிர் ஹுசேன் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது என்று காவல்துறையில் எழுத்துப்பூர்வமாக புகார் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த புகாரை குறித்து அப்போது திருநெல்வேலி மாநகர காவல் உதவி ஆணையாளராக இருந்த செந்தில்குமாரும் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணனும் மிக மெத்தனமாக அலட்சியமாக நடந்திருக்கிறார்கள். அந்த மெத்தனத்தின் காரணமாக ஜாகிர் ஹுசேன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய குடும்பத்தினர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஜாகிர் ஹுசேன் குடும்பத்தினர்களுக்கு உரிய நிவாரணம் மட்டுமின்றி அவர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு அரசு பணியும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். காவல்துறையினுடைய நற்பெயரை, இந்த ஆட்சியின் நற்பெயரை களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்பட்ட உதவி ஆணையாளர் செந்தில்குமாரையும் அதே போல ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணனையும் உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவி இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் மீது உரிய விசாரணைகளை வைத்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முஸ்லிம் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.